தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் வர்சஸ் அமெரிக்கா இஷ்யூ. நானும் சொல்லி அழுத்து போயிட்டேன். மக்கள் நீங்களே கேட்டு அழுத்து போயிருப்பீங்க. ப்ரோ அடிச்சிக்க சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவான்னு பல பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு ஏங்காதீங்க மக்களே. சண்டை வர வரைக்கும் தான் எப்படா வரும்னு இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் பாதிக்கப்படும். இதை பலமுறை பார்த்துட்டோம். தயவு செஞ்சு அதை சார்ந்து மட்டும் நினைக்காதீங்க. இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்கு இந்த இஷ்யூவில், இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ரெண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைஞ்சுதா? என்னதான் ரெண்டு தரப்புல இருந்து ஆக ஓகோன்னு சொன்னாலும் அது தோல்விதான். ஏன்னா ரிசல்ட்டே வெளியே வரல. மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தை ஜெனீவால ஆரம்பிச்சது. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க தகவலை பேஸ் பண்ணி சொல்லதா இருந்தா, ஈரான் ஒரு விஷயத்த ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, இறங்கி வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யுரேனியத்தை நாங்கள் என்ரிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு பிரச்சனை, ரைட்டு, நாங்கள் தற்காலிகமாக அந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கிறோம், பாஸ் பண்ணிடுறோம், ஓகேவா அப்படின்னு ஒரு முதல் ப்ரொபோசல். ரெண்டாவது ப்ரொபோசல் என்னன்னா, மிசைல் ப்ரோக்ராமை பற்றி பேசவே மாட்டேன்னு சொன்னாங்களா ஈரான் இது வரைக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க போல இருக்கவங்க. பேலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை நாங்கள் லிமிட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது எலிமினேட் பண்ணுற ஒட்டு மொத்தமாக அந்த ப்ராஜெக்டை நாங்கள் தூக்குறோம்லாம் சொல்லலை, லிமிட் பண்ணிக்கிறோம். அதாவது இப்போ ஒரு 5000 மிசைலை நாங்கள் உருவாக்குறோம், உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால் 5000 மிசைல்ஸை உருவாக்குறோம் அப்படின்னா அது ஒரு 2500 2000 அதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோன்ற மாதிரி ரெண்டு ப்ரொபோசல்ஸை முன் வச்சிருக்காங்க. ப்ரோ அப்போ அமெரிக்கா இறங்கி வந்துடலாமே, ஓகே சொல்லாமன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா ஒட்டு மொத்தமாக ஜீரோன்னு சொல்லி கேட்குது. இந்தமாரி கொஞ்சம் நாள் இல்லைப்பா, அவங்க எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இறங்கி வருவாங்க? இன்னொரு விஷயத்தையும் ஈரான் கேட்டிருக்கு. நாங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டோம்ல, நீங்கள் இதை ஒத்துக்கிட்டு டீல் போகிறதா சொல்லுங்கள், உடனே சைன் பண்ணிவிடுவோம். ஆனால் பதிலுக்கு நாங்கள் ஒன்று எதிர்பார்க்குறோம். எங்கள் நாடு மேலே அவ்வளோ தடைகளை போட்டு வச்சுருக்கீங்களே, எல்லா தடையும் லிஃப்ட் பண்ணுங்கள். சாங்ஷன்ஸை தூக்கிட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு கைமாறு செஞ்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு அவங்க வேறு கேட்குறாங்க. இப்படியே போச்சுனாக்கா அந்த தேர்ட் ரவுண்ட்லேயும் எங்கே போய் முடிய போதோ. இன்கேஸ் இந்த மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைஞ்சது அப்படின்னா, அமெரிக்காவோட குறி வேற யாரா இருக்க முடியும்? ஈரானோட சுப்ரீம் லீடர். ரெண்டாவது குறி இவராக தான் இருக்க முடியும், ஈரானோட பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான். இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, என்ன அமெரிக்கா சும்மா குற்றம் சாட்டிகிட்டே இருக்கு, ஏதோ நாங்கள் தான் அணு ஆயுதத்தை உருவாக்குறோம் அதை தேடி போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நாங்கள் அதை பண்ணவே இல்லை, ஒரு காலம் பண்ணவும் மாட்டோம். ஏன்னா எங்கள் நாட்டோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அவர் மார்க்க ரீதியாகவே அணு ஆயுதத்தை உருவாக்குறது சார்ந்து தடையை பிறப்பிச்சிருக்காரு எங்கள் நாட்டில். அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கள் பாதுகாப்பு தாண்டி உலக பாதுகாப்புக்காக அணு ஆயுதத்தை நாங்கள் பெருசாக உருவாக்கலன்னு வைங்க, மார்க்கத்தை தாண்டி எப்படி நாங்கள் பண்ணுவோம்? சுப்ரீம் லீடர் சொல்கிறதே தாண்டி நாங்கள் எப்படி பண்ணுவோம்? ஸோ அமெரிக்கா சும்மா குற்றம் சாட்டிட்டு இருக்குல்ல, அதை பண்ணாதீங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது கூட இப்படியே நீங்கள் பொய்யா குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கீங்கன்னு இவர் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் மக்களே, பேச்சுவார்த்தை இன்னும் தோல்வியில் முடிவடையலை, ஓகேவா? ஆனால் ஈரானுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் செய்திகளாக வெளியே வர்றதை பார்க்கும்போது ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஐயப்பாடு தான் நம்மளுக்கு எழுப்புது. ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல கமனி அவர்கள், அவர் அண்டர் கிரவுண்ட் ஷெல்டருக்கு இப்போ போயிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா நாளை பின்ன ஏதாவது இஷ்யூ பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைஞ்சா அமெரிக்கா ஒருவேளை ஈரான் அடிச்சதுனாக்கா இவரை பிரைமரி டார்கெட்டாக செட் பண்ணுவாங்களே. ஸோ இதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அவர் இப்போ ஷெல்டருக்கு போயிருக்கிறதா அந்த தகவல். இல்லை இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கமனி அவர்களை பார்க்கறதுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அஃபிஷியல்ஸே சொல்கிறேன், அவங்களுக்கே அவர் இருக்க இடம் தெரியக்கூடாதுன்றதுக்காக கண்களை கட்டி தான் அவங்களை கூப்பிட்டு வராங்களாம். திரைப்படங்களை பார்த்துட்டு போல கிட்டத்தட்ட அந்த விஷயம் நட்சத்திரம் நடந்துட்டு இருக்க மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்ன, இவர் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. அவரோட செக்யூரிட்டி பர்சனல் இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதை தாண்டி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. அதுக்காக இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐஆர்ஜிசி ஒரு சிமுலேஷன் ட்ரில் ஒன்றத்தை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை வார்னு ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா, அமெரிக்காவை திருப்பி அடிக்கணும் அப்படின்னு ஈரான் முடிவு எடுக்குது அப்படின்னா, பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைஞ்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அரேபில் பார்த்தீங்கன்னா ஜோர்டனோ, பஹ்ரைனோ, கத்தாரோ, சவுதியோ கிடையாது. எது தெரியுமா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸை தான் இருக்க முடியும்னு இந்த ட்ரில்லோட போக்கை பார்க்குறப்ப நம்மளுக்கு லிட்டரலாக புரியுது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் தான் அமெரிக்காவோட பேஸான அல் தஃப்ரா ஏர்பேஸ் இருக்குது. முக்கியமான கீ பேஸுங்க இது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல இந்த பேஸு தான் ஈரான் முதல்ல அடிக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதாவது அமெரிக்கா வம்படியா ஒரு வேலையை பண்ணுச்சுன்னா பதிலடிக்காக ஈரான் இந்த பேஸை முதல்ல அடிக்கொண்டுறாங்க. ஸோ வார் ஆரம்பிச்சதுன்னா கீ டார்கெட்டா எது இருக்கும்னு இப்போ நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுல. அடுத்து ஈரான் என்ன பண்ணிருக்கு, அவங்க நாட்டு ஊடகத்தில் ஒரு ஏஐ கிளிப்பை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிப்போட டைட்டில் என்ன தெரியுமா, கிளீவ்ட் இன் டூ. அதாவது மாவனை நான் ரெண்டா பொழந்துருவேன் அப்படின்னு நம்ம சண்டை போடுறப்ப சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அதைத்தான் அமெரிக்க போர்க்கப்பல் சார்ந்து சொல்றாங்க இந்த ஆட் பண்ணிருக்க அந்த ஏஐ கிளிப்ல. அதாவது அமெரிக்காவோட லிங்கன் இருக்குல்ல, யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன், இந்த கப்பல் ஈரானோட ஆயுதங்கள் முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது, இந்த கப்பலை நாங்க இப்படிதான் சிதைப்போன்ற மாதிரி அந்த ஏஐ கிளிப்பை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்பன் இருக்குல்ல, ஒரு சீக்ரெட் வெப்பனை டேம் பண்றாங்க. இந்த சீக்ரெட் வெப்பனை வச்சு கீழே நாங்கள் தள்ளிடுவோன்றாங்க. அதாவது கப்பலை அடிச்சு பொளந்து 2 துண்டாக்கி அதை கடலுக்கு கீழே பாட்டம் வரைக்கும் கொண்டு போய் வச்சிருவோம். இந்த லிங்கன் மட்டும் இல்லை, ஃபோர்டு இருக்குல்ல, யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு, இந்த ஃபோர்டு கப்பலும் இங்கே சேஃப் கிடையாதுப்பா அப்படின்னு ஈரான் மீடியா இப்படி ப்ரொபகண்டா ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி சுப்ரீம் லீடர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்போ எங்ககிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு, அந்த வெப்பன் மூலமா அமெரிக்க போர்க்கப்பலை மட்டும் இல்லை வேற எவ்வளோ பெரிய போர்க்கப்பல் வந்தாலும் அதை மூழ்கடிச்சிரும் அப்படின்னு குண்டு தூக்கி போட்டிருக்காரு. என்ன இது சீக்ரெட் வெப்பன் அதெல்லாம் இருக்குமான ஒரு நாட்டிடு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லா நாடுகளும் அது ஒரு வெப்பனை வச்சிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, பல வெப்பன்ஸ் அடிக்கிருப்பாங்க, அமெரிக்கா கிட்ட கூட கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க கிளாசிஃபைடான ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒதுக்கி வச்சிருவாங்க. அதெல்லாம் பொது வழியில் பேச மாட்டாங்க, அது சார்ந்த தம்பட்டை அடிச்சிக்கவே மாட்டாங்க. எப்பயாச்சும் இந்த குரூஷியலான டைம்ஸ் வருது பார்த்தீங்களா, இந்த வார்ஃபீல்ட் டைம் அது போடலாம், அப்போ மட்டும் தான் இது போல விஷயங்களை வார்த்தைகளாக விட்டுருவாங்க. அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஈரானோட அண்டர் வாட்டர் ட்ரோன், இது ஆக்சுவலாக பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறதுங்க இது. அதுவும் அமெரிக்காவோட நேவல் அசட்ஸை இதால் அசைச்சு பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும், அதான் உண்மை. அதுக்கு நிக்நேம் என்ன தெரியுமா, இன்விசிபிள் கில்லர்னு சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்கா கப்பல் சார்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும், ஆனால் இதுதான் ஏற்படுத்திச்சு தெரியவே தெரியாது. அதை இன்டர்செப்ட் பண்ணலாம் பார்த்தா முடியவே முடியாது. அப்பேற்பட்ட இந்த வெப்பனை தான் இன்விசிபிள் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட என்டியூரன்ஸ் என்ன தெரியுமா, 24 மணி நேரம் வரைக்கும். அப்படி ஒன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ மணி நேரம் கிடக்கும். இதை ரீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்கும் இதனால் உள்ளே போயிட்டு அங்கே அடிக்க முடியும். இந்த நாசிர் சீரீஸ்னு ஒன்று இருக்குங்க, இந்த அன்மேண்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, இதில் நாசிர் அப்படின்ற சீரீஸ் தான் ஹைலி டேஞ்சரஸாக பார்க்கப்படுது ஈரானை பொறுத்த வரைக்கும். பிக்கெஸ்ட் த்ரெட் இப்போதைக்கு அமெரிக்காவோட இந்த ஆர்மடாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான். சரி, அடிக்கிறத பற்றி சொல்லிட்டோம். ஒருவேளை ஈரானை அமெரிக்கா அடிக்குது அப்படின்னா அப்போ ஈரானை பாதுகாக்க எதனா கவசம் இருக்கணும்ல, அது எதனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ஈரான் ரெடியாக தான் வச்சிருக்கு. அதுக்கு பேர் ஆர்மான் மிசைல் கில்லர்னு சொல்லுவாங்க. அதாவது மிசைலை கில் பண்ணுறது, அப்பேற்பட்ட சிஸ்டம் தான் இந்த ஆர்மான். இதை பற்றி சொல்லணும்னா 200 கிலோமீட்டர்ஸில் ஆரம்பித்து 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது டிஸ்டன்ஸில் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. எங்கேருந்து, அமெரிக்காவோட ஆர்மடா இருக்குல்ல, அதுலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இதுவே இருக்குது. இந்த ஆர்மான் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 24 டார்கெட்ஸை மார்க் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் சொல்கிறேன், எல்லாத்தையும் மார்க் பண்ணி அடிக்கிற ஒரு திறமை இதுக்கு இருக்குது. இதோட ஸ்பீட் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட மார்க் 5ன்றாங்க. அதாவது 1 டிஃபென்ஸ் பண்ணுறது, இன்னொன்று எதிர்த்து சண்டை போடுறது. இந்த 2 விஷயமும் இதில் பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க. இது ஆக்சுவலாக இந்த பேலஸ்டிக் மிசைல்ஸு, க்ரூஸ் மிசைல்ஸு, ட்ரோன்ஸு இதுக்கெல்லாம் வீரியமாக செயல்படும் அப்படின்ட்டு ஈரான் தரப்பில் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அந்த ஊடகங்கள் தரப்பில். இந்த அர்மானில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லான்ச் டியூப்ஸ் இருக்குங்க. இதன் மூலமாக 360 டிகிரி வரைக்கும் கவர் பண்ண முடியும் த்ரெட்ஸை. இதில் சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த இன்டர்செப்ஷன் ஆட்டிடியூட் இருக்குல்ல, எவ்வளோ உயரம் வரைக்கும் இது இந்த மிசைல்ஸ் அந்த த்ரெட் ஆச்சு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட இன்டர்செப்ஷன் ஆட்டிடியூட் மட்டுமே 27 கிலோமீட்டர்ஸ். ஸோ தூரமாக போய் அடிக்கும், மேலேயும் போய் இறந்து தூரம் 27 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயும் இதால் அடிக்க முடியும். இதோட ரியாக்ஷன் டைம் என்ன தெரியுமா, ஒன்ஸ் இது த்ரெட்டை டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா 3 நிமிஷத்துக்குள்ளேயே லான்ச் ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு பெரிய சவாலும். இதுக்கு அந்த 3 நிமிஷத்துக்குள்ள தடுக்க முடியாத அளவுக்கு வேகத்தில் ஏதாவது த்ரெட் வருதுன்னா இது கொஞ்சம் குழம்பிடும். வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட்டு. இந்த அர்மான் பார்த்தீங்கன்னா சைத் 3F மிசைல்ஸ் இருக்குல்ல, அப்கிரேட் பண்ணப்பட்ட வார்ஹெட்ஸு, இதை லான்ச் பண்ணுற கேப்பபிலிட்டி கொண்டதுங்க இந்த அர்மானு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சைத் மிசைல்ஸ் இருக்குல்ல, இதுதான் அமெரிக்காவோட ட்ரோன்ஸை கல்ஃப்ல அடிச்சு காலி பண்ணிச்சு. அந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பேற்பட்ட மிசைலை இது லான்ச் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஈரானோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க நாட்டு ஊடகங்களும் சரி அரசும் சரி சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் பில்ட் ஃபார் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஏர் பவர்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக ஒரு வான் பாதுகாப்பு தடுப்பை எல்லா நாடுகளும் உருவாக்கும். ஆனால் நாங்கள் இந்த அர்மானை உருவாக்குனது காரணமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மிசைல் பவர் எங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் மிசைல் பவர் உங்களுக்கு தெரியும்.
அதை எப்படி அடிச்சு காலி பண்றதுன்னு ஸ்பெசிஃபிக்கா இதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது அர்மான்னு ஈரான் சொல்லுது. அமெரிக்க ராணுவம் சார்ந்து சமீப காலமா கொஞ்சம் நெகட்டிவான செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல. சமீபத்தில் இந்த போர்க்கப்பல் சார்ந்து அதுக்குள்ள இருக்க கழிவற பிரச்சனை பெருசா போயிட்டு இருந்ததா சொன்னாங்க. இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க. என்னன்னா 1999 விசிட்டிங் ஃபோர்ஸஸ் அக்ரிமெண்ட் இதை பேஸ் பண்ணி அமெரிக்காவுக்கும் பிலிப்பைன்ஸ்க்கும் இடையில ஒரு உடன்படிக்கை இருக்கு. இதன்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல கண்டிஜென்சி ட்ரைனிங்கை அமெரிக்கா இப்போ பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும், நாளை பின்ன த்ரெட்டு வருதுனாக்கா அவங்களே அவங்களை சமாளிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் அமெரிக்கா இந்த உடன்படிக்கைக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கண்டிஜென்சி ட்ரில்லும் நடக்கும். நான் ப்ரோ அவ்வளோ நல்லது பண்ணுறாங்க அமெரிக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஹிடன் அஜெண்டான்னு ஒன்று இருக்கும்ல. அது என்னன்னாக்கா இந்த பிலிப்பைன்ஸோட நேவி இருக்குல்ல, இவங்க சைனாவோட நேவியை அமெரிக்காவுக்கு தலைவலி கொடுக்குற இடத்துல சமாளிச்சா போதும். புரியுதா உண்மையான தாட் என்னன்றது? ஆனால் மேலே ஓவரில் அமெரிக்கா சொல்கிறது அவங்க நாட்டை பாதுகாத்து நான் ட்ரைனிங் கொடுக்குறோம்ப்பா அப்படின்றாங்க. இது எப்படினாலும் எடுத்துக்கலாம் மக்களை, நீங்கள் இட்ஸ் அப் டு யூ. ஆக்சுவலாக இந்த ஒரு செஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா கண்டிஜென்சி ட்ரைனிங்கு, இதில் ஆல்டர்னேட்டிவ் லேண்டிங் ஜோன்னு ஒரு செஷன் எப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பிரச்சனை பெருசாக வெடிக்குது, போர் விமானங்கள் சார்ந்து நீங்கள் லேண்டிங்கை மேற்கொள்ளணும். அந்த இடத்துல ப்ராப்பரான அந்த ரன்வே கிடையாது. நீங்கள் எமர்ஜென்சி லேண்டிங்கை ஆல்டர்னேட்டிவ் லேண்டிங் ஜோனில் எந்த அளவுக்கு முன்னெடுப்பீங்க, இதை சார்ந்த பயிற்சியை தான் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னாச்சு, ஒரு அமெரிக்க ராணுவ விமானம் அது டேக் ஆஃபுக்கு ரெடியாக இருந்துச்சு. டேக் ஆஃப் பண்ணுற அந்த நேரத்தில் இந்த கான்கிரீட் பேரியர் இருக்குல்ல அந்த ரன்வே கிட்ட, அதில் மோதிருச்சுங்க. மோதினதில் அந்த விமானம் ஹெவிலி டேமேஜ்டு. அந்த விமானத்தில் இருந்த ஆன்போர்டில் இருந்த ஒரு 5 பேருங்க, யூஎஸ் பர்சனல் 5 பேருமே எல்லாரும் காயம்பட்டிருக்காங்க. அதில் 2 பேர் சிகிச்சை முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, மற்றவங்களுக்கு மட்டும் தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்கன்ற நல்ல செய்தியும் கிடைச்சிருக்கு. வேண்டிப்போம் அவங்க உயிர் பழக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த ஒரு சம்பவம் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்குல்ல, உலகம் முழுக்க பிரேக்கிங் நியூஸாக பஞ்சாயிருக்கா. இது அமெரிக்க ராணுவம் சார்ந்து கவலை கொள்ற விஷயமா தான் மாற்றி வச்சிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்கு, முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஈரானை வெனிசுவேலா மாதிரி அமெரிக்கா ஈஸியாக தொற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? அதே மாரி அமெரிக்கா நினைக்குது அப்படின்னா எதன் அடிப்படையில் அவ்வளோ ஸ்ட்ராங் அதை பிலீவ் பண்ணுறாங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.